சுவிட்சர்லாந்தின் ஊரி மாகாணத்தில் உள்ள சிசிகான் பகுதியில் அதிகாலை நேரத்தில் பதிவான நிலப்பரப்பு அசைவுகள் காரணமாக முக்கிய சாலை ஒன்று மீண்டும் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 3 மணிக்கு சற்று முன்பாக காம்பிஸ் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கருவிகள் அசாதாரண நிலப்பரப்பு அசைவுகளை கண்டறிந்தன. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆக்சன் ஸ்ட்ராஸ் சாலை உடனடியாக மூடப்பட்டு அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மாற்றுப்பாதைக்கு திருப்பப்பட்டன. ப்ளூலன் மற்றும் ப்ரூனனுக்கு இடையான இந்த முக்கிய வழித்தடம் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை கூட்டாட்சி சாலைகள் அலுவலகமான ஆஸ்ட்ரா நிலைமையை மறுபரிசீலனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க உள்ளது. இதேவேளை தெற்கிலிருந்து டெல்ஸ் பிளாட்டே பகுதிக்கும் வடக்கிலிருந்து சிசிகோன் மற்றும் ரேமன் ஸ்டால்டன் பகுதிகளுக்கும் அணுகல் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் சீலிஸ்பூர்க் சுரங்கப்பாதை மற்றும் லூசர் வழியாக மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலநடுக்க அசைவுகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் சாலை திறப்பு குறித்த அறிவிப்புகளை அதிகாரிகள் தொடர்ந்து வெளியிட உள்ளனர். இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கு மேலும் பல செய்திகளையும் பார்வையிட சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை நாடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.